அப்புறம் நீங்கள் தெம்பு திராணி துணிச்சல் இருந்தால் கரூர் தொகுதியில நிற்பதற்கு உங்களுக்கு தெம்பு இருக்கா? கரூர்ல இவர் என்ன நினைக்கிறாருன்னா 1967 ஏற்பட்ட மாற்றம், 1997 ஏற்பட்ட மாற்றம் 2016 வரப்போகுது. எப்படி அண்ணாதுரை ஆட்சியை பிடிச்சாரோ, எப்படி எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்சாரோ, அப்படி நானும் ஆட்சியை பிடிச்சிடறேன். நீ காரைக்குடி பக்கம் கூட ஆட்சியை பிடிக்க முடியாது, செருப்பகல் அடிப்பாங்க. நீ எந்த ஆட்சியும் பிடிக்க முடியாது. ஆட்சியை பிடிக்க போறாரா? சேவல் சின்னத்துல போட்டிக்கிட்டு வெற்றி பெற்று 5 ஆண்டுகள் கட்சியில திமுகவை சரிபாதியா உடைச்சு வெளியே வந்து 1977 ஜெயிக்கிறாரு. நீ 2024 கட்சியை தொடங்கி நான் வருவேன். இந்த செந்தில் ஒரு படத்துல மலையை தூக்க போறாருவாங்க. எல்லாம் ஊரே திரண்டு இருக்கும். 10 ரூபா டோக்கனை போடுறாங்க வரிசையா. எப்பா எல்லாரும் வந்தாச்சாப்பா, ஒரு மலைச்சாமி வரலாம் முத்துசாமி வரலாம்னு சொல்லக்கூடாதுவாங்க. மலையை தூக்க போறாரு அப்படி வரிசை நிற்பாரு கோமணத்தை கட்டி நிற்கும் போது வந்தாச்சுல்ல எல்லாருக்கும் இந்த மலையை தூக்கி கையில வைங்க பாப்பல. அது மாதிரி இவர் வருவாரா, இவருக்கு ஓட்டு போட்டு இவரை சீக்கிரம் ஆக்கிடுமா. 2 தொகுதியில ஏன் உன் கட்சியில திருச்சி கிழக்குல போட்டி போட ஆள் இல்லையா? பெரம்பூர்ல போட்டி போட ஆள் இல்லையா? நீங்க தானே சொன்னீங்க மதுரை மாநாட்டுல திருப்பரங்குன்றம் விஜய், திருமங்கலம் விஜய், உசிலம்பட்டி விஜய், மதுரை மேற்கு விஜய், மதுரை கிழக்கு விஜய். நீங்களே 234 தொகுதி விஜய் தானே. 234 தொகுதியிலும் விஜய் என்றால் உங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக, 41 பேர் இறந்ததாக, செந்தில் பாலாஜி தான் 41 பேரை கொண்டாருன்னு சொல்றீங்களே. அப்புறம் நீங்கள் தெம்பு திராணி துணிச்சல் இருந்தால் கரூர் தொகுதியில நிற்பதற்கு உங்களுக்கு தெம்பு இருக்கா? கரூர்ல ரெண்டு பேர் தான் போட்டி. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. ஒன்னு ஸ்டாலின் சார், இன்னொன்னு விஜய்ங்கிறீங்களே. நீங்க ரொம்ப துணிச்சல்காரரு, நீங்க பெரிய பக்கா மாசு, நீங்க பெரிய ஆளு. நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன்னு பாடுற ஆளு அப்படின்னா முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு உங்களுக்கு தானே போட்டி. அப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் நிக்கிற கொளத்தூர் தொகுதியில ஏத்து நிக்க வேண்டியதானே? ஏன் அங்க நிக்கல? நீங்க 2 பேர் தானே போட்டியே. எங்க ப்ரோ, ஹலோ ப்ரோ, லவ் யூ ப்ரோ, வாங்க பிரதர். இல்லங்க கொளத்தூர் வேண்டாம், அவர் மகனிக்கிற சேப்பாக்கம் தொகுதியில உதயநிதி ஸ்டாலின் ஏத்து நிக்கிறது உங்களுக்கு தெம்பு இருக்கா? துணிச்சல் இருக்கா? நிக்க மாட்டேன். ஏன் பெரம்பூர், ஏன் கிழக்கு? அதான் அன்னைக்குமா என்ன சொன்னாங்க, மத சார்பற்ற சமூக நீதி. சாருடைய தத்துவம் மத சார்பற்ற சமூக நீதி. அம்பேத்கர் கொள்கை தலைவர், பெரியார் கொள்கை தலைவர், சாதி ஒழிப்பு, சமத்துவம், சமூக நீதி. பெரம்பூர் தொகுதியில கிறிஸ்தவர்கள் அதிகம், திருச்சி கிழக்குல கிறிஸ்தவ பிள்ளைமார்கள் அதிகம். மத சார்பற்ற சமூக நீதி, சாதி ஒழிப்பு, பெரியாரு அண்ணாரு சாதி பார்த்து மதம் பார்த்து நிற்பாரு. சூப்பர் பிரதர், சூப்பர். சாதி பார்த்து போடுகிற ஓட்டு எனக்கு தீட்டு என்று அறிவித்த ஒரே தலைவன் எங்கள் செந்தவன் சீமான் மட்டும்தான். சீமானோட போக முடியாது. துணை முதலமைச்சர் 45 சீட்டு அதிமுக எங்களிடத்திலே பேரம் பேசியது. அவர் நினைச்சிருந்தால் அந்த பதவியை பெற்றுக்கொண்டு 45 எம்எல்ஏக்களோடு சட்டசபைக்கு போயிருக்கலாம். ஆனால் தேசிய கட்சியோட, திராவிட கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டேன். திருட்டை ஒழிக்கணும், ஊழலை ஒழிக்கணும், லஞ்சத்தை ஒழிக்கணும், ஆத்துமலை கொள்ளையை ஒழிக்கணும், கரிமூலத்தை ஒழிக்கணும், அதுக்கு திமுக அதிமுகவை ஒழிக்கணும் என்று களத்தில் துணிஞ்சு நிற்கிறோம். சொல்லுங்க யாராவது ஒருத்தர். அரசியல் என்றால் தேர்தல் என்றால் பேரம்னு மாறிடுச்சுங்க. பேரம், பக்கா பேரங்க. போன 5 வருஷம் திமுகவை எதிர்த்து பேசியவர், போன 5 வருஷம் திமுகவை மானங்கட்டத்தனமா பேசியவர், சட்டசபையில அதிமுக வெற்றி பெற்று திமுகவை கடுமையாக விமர்சித்தவர், கலைஞர் கருணாநிதி ஸ்டாலினை ஒருமையில பேசியவர். இப்ப இந்த சிவகங்கை தொகுதியுடைய வேட்பாளர். மானம், வெக்கம், சூடு, சொரணை ஏதாவது ஒண்ணு இருந்தா ஒரு மான தமிழ இந்த கருணாசுக்கு ஓட்டு போடுவானா? மான தமிழ ஒருத்தர் போடுவானுங்க. யார் நீ முதல்ல? நீ யார் முதல்ல? யார் நீ? கூவாத்தூர்ல கூட்டி கொடுத்த பையன் நாட்டில் வேட்பாளரா? நாங்களும் பேச மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சிவகங்கைக்கு என்று ஒரு பெருமை இருக்கிறது, கெடுத்துட்டு போயிடாதீங்க. இது வேலுநாச்சியார் பிறந்த மண்ணு, இது மருதுபாண்டி பிறந்த மண்ணு, இது சசிவர்ண தேவர் முத்துவடநாதன் பிறந்த மண்ணு. இந்த மண்ணில் ஒரு மான தமிழ ஜெயிக்கணும். இன்னைக்கு 2 நாள்ல பாருங்க, எல்லா பேரும் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு ஏழைகளின் சின்னம் உதயசூரியன், ஏழைகளின் சின்னம் ரெட்டலை, உழைப்பாளிகளின் சின்னம் உதயசூரியன், உழைப்பாளிகளின் சின்னம் ரெட்டலை, பள்ளி மாணாக்கர்களின் சின்னம் உதயசூரியன், பள்ளி மாணாக்கர்களின் சின்னம் ரெட்டலை, ஏழ்மையை ஒழிக்க வந்த சின்னம் ரெட்டலை, ஏழைகளை ஒழிக்க வந்த சின்னம் உதயசூரியன்.
70 வருஷமா சொல்றாங்க ஏழை இன்ஜினியர் ரெட்டலை, ஏழை இன்ஜினியர் உதயசூரியன். நம்மளும் ஒரு தடவை ரெட்டலை, ஒரு தடவை சூரியன், ஒரு தடவை ஆத்தாவுக்கு, ஒரு தடவை தாத்தாவுக்கு, மாறி மாறி. இப்ப அப்பாவுக்கு சித்தப்பாவுக்கு மாறி 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 போட்டு 70 வருஷம். 70 வருஷத்துல 7 முறை திமுக, 6 முறை அதிமுக, 2 முறை 3 முறை காங்கிரஸ். படத்துல ஏற்கனவே ஓடி பிராக்டிஸ் பண்ணிருக்கான். ஆச்சு போச்சு சந்தில போட்டாச்சு வெள்ளாண்டி முறை ஓட்டாங்க. எடுத்தேமர் ஒரு ஓட்டம். போலீஸ் ஸ்டேஷன் கூட யாரும் ஓடலன்னு வடிவேல் ஓடுவார்ல, அது மாதிரி கரூர் வந்து பாஸ் ஆன பாருங்க. சரி, அவர் தான் கரூர் வந்து ஓடி போனோம்னு பார்த்தா இந்த ஆதவர்ஜினால செல்போன் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். வழக்கே போடல, ராஜ்மோகன் செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். இந்த லைலாமணி ஒருத்தர் அவன் தேடவே இல்லை. 15 நாள் கழிச்சு இப்ப நாங்க வெளியே வரலாமான்னு இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல சூரி சொல்ற கட்ட ஊத்துடு, கட்டவே இல்லை அப்படின்னு. அது மாதிரி உங்களை தேடவே இல்லடா. ஒரு வழக்குக்கு பாயிண்டாங்க. என் வீட்டுல NIA சோதனை, கண்ணன் ஹிமாயின் மீது வழக்கு. எத்தனை பேர் வழக்கு? வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு என்று நிற்கிற பிள்ளைகள் நாங்கள். தடை என்றால் அதை உடை. தொடர்நடுங்கி போயங்க, அவன் தொடர்நடுங்கி போய. என்னைய சமாளிக்க முடியல. நான் ஒண்ணு நடிகர்லாம் கிடையாது. என்னைய சமாளிக்க முடியல, அவனால சமாளிக்க முடியல. அவங்க வந்து ஆச்ச பூச்சன்னு பேசுறது, கத்தி பேசுறது, வந்து பழைய பழமொழிகளாம் பேசிட்டா பெரிய அறிவாளியா? எங்களுக்கும் தெரியும், நாங்களும் படிக்கிறோம். சரி, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். முல்லை பெரியாறு பிரச்சனைக்கு தீர்வு என்ன? காவிரி பிரச்சனைக்கு தீர்வு என்ன? ஆத்தமலை கொள்ளைக்கு தீர்வு என்ன? கனிமூல கொள்ளைக்கு தீர்வு என்னன்னு இதெல்லாம் நாங்க வந்து செய்வோம், வந்த பிறகு செய்வோம். அதுக்கு நீ வந்தா தானே செய்வ, உன்னை வர விட்டா தானே செய்வ. உன்னை வர விடாம இருக்குதுன்னா குறுக்கு இந்த கௌசிக் வந்தாலும் நாங்க நிக்கிறோம். வா, நடிகனா தலைவனா, லட்சிய கூட்டமா ரசிய கூட்டமா, சித்தா சினிமா கூட்டமா சித்தாந்த கூட்டமா என்பது இந்த தேர்தலில் தெரிஞ்சிடும். கருத்து கணிப்பு 40 விழுக்காடு 30 விழுக்காடு எவ்வளவு போட்டுக்க. பிரபாகரன் என்ற தலைவனுக்கு வாக்கு செலுத்திய மக்கள் எவனுக்கும் வாக்கு செலுத்த மாட்டான். கூறிய சகோதரர் அஜித்குமார் வரல. அவர் வந்திருந்தா அதை விட பெரிய கூட்டம் அவருக்கு கூடும். இயல்புல அவர் நல்ல மனுஷன் அஜித். இவன் இயல்புல தப்பான பையன், ரொம்ப தப்பான பையன். தப்பான பையனா இருக்க போய் தான் தன்னுடைய அக்கா தங்கச்சிக்கு நான் கேட்கிறேன், தாவேக்கு இருக்கிற அக்கா தங்கச்சிக்கு நான் கேட்கிறேன், என் சகோதரிகளுக்கு நான் கேட்கிறேன். உங்க கணவர் உங்களை வீட்டை விட்டு வெளியே விரட்டி விட்டுட்டு, உங்க பிள்ளைகளுக்கு சோறு போடாம அடிச்சு விரட்டிட்டு, பக்கத்து ஒரு நாட்டியக்காரியை கூட்டிக்கிட்டு உங்க சொந்தக்கார கல்யாணத்துக்கு வந்தா நீங்க செருப்பை கழட்டி அனுப்பிட மாட்டீங்களா? வீட்டை தேவதை மாதிரி ஒரு பொண்ணு இருக்கும் போது ஒரு தெருப்பொறிக்கு கூட போனா நீங்க சும்மா இருப்பீங்களா? நான் விஜய சொல்லல, பொதுவா சொல்றேன், அறிவுரையா சொல்றேன். சும்மா இருப்பீங்களா? ஒருவனுக்கு ஒருத்தி என்பது தமிழர் கோட்பாடு. ஆனால் இது நார்மல். அவர் 10 பொண்டாட்டி கட்டினா என்ன தப்பு? குப்பை கூட்டுறவன் 10 பொண்டாட்டி வச்சிருக்கிறான், குப்பை பொறுக்கிறவன் 10 பொண்டாட்டி வச்சிருக்கிறான். எங்க விஜயலாவுக்கு நாங்க அம்மாவா இருப்போம், அக்காவா இருப்போம், ஏன் பொண்டாட்டிய கூட இருப்போம். நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. நான் 24 இயர்ஸா நான் விஜய் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது விஜயோட அப்பாவுக்கும் தெரியும். எனக்கு ஏன் மாமாவை விட விஜய் மாமாவை தான் ரொம்ப பிடிக்கும். ஒரு குந்தாணி சொல்லுது. ஒரு கண்ணாடியை போட்டுக்கிட்டு, ஆம்பளை பஸ் கண்ணாடி மாதிரி ஒரு கண்ணாடியை போட்டுக்கிட்டு மாநாட்டில் வந்து சொல்றா. அப்ப என்ன சொல்லணும்? இப்படி சொல்லாதீங்க சகோதரி, இப்படி சொல்லாதீங்க. உங்கள் கணவருடைய மனது புண்படும், உங்கள் குடும்பத்தார் மனது புண்படும், உங்க பிள்ளைகள் மனது புண்படும். நடிகனை லவ் பண்றேன்னு சொல்லாதீங்க, என் மாமாவோட விஜய் மாமா தான் பிடிக்கும்னு சொல்லாதீங்க என்று ஒரு கட்சி தலைவனா இருந்திருந்தா சொல்லியிருப்பான், அவன் ரசிப்பான். அதனாலதான் அப்துல் கலாமுடைய உதவியாளர் பொன்ராஜ் அவர்கள் கொந்தளிச்சு போய் ஒரு வார்த்தையை பதிவு பண்ணிட்டாரு. இந்த மாதிரி பேசிய பெண்களை அவர் சொன்னார். உடனே டிஜிபி அலுவலகத்தில் போய் விஜய் புகார். டிஜிபி அலுவலகத்தில் புகார் செய்கிற மரியாதைக்குரிய சகோதரர் விஜய் அஜித் குடும்பத்தை, சிவகார்த்தியின் குடும்பத்தை, ரஜினிகாந்த் குடும்பத்தை, என் குடும்பத்தை, சீமான் குடும்பத்தை, தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் குடும்பத்தை, ஏன் விஜயினுடைய மனைவி விவாகரத்து கொடுத்த உடனே அவர் மனைவி படத்தையும் ஸ்டாலின் படத்தையும் இணைச்சு படுக்கையில படுத்துக்க மாதிரி ஒரு போட்டோவை போட்டவன கட்சி விட்டு நீ ஏன் நிக்கல? உன் மனைவியை ஒருத்தன் அசிங்கப்படுத்துறான். கட்டிய மனைவி அவள் விவாகரத்து பெற்றாலும்
அவள் உங்களுக்கு 2 பிள்ளையை பெற்றெடுத்து நீ ஆம்பளை, நீ ஒரு அப்பா என்ற உலகத்துக்கு காட்டியவள் அந்த பெண். அந்த பெண்ணை ஒருத்தன் இழிவுபடுத்துறா, என் மனைவிய, அது எங்க 2 பேரும் பர்சனல், என் மனைவியை யாரும் இழிவுபடுத்த கூடாது பேச வக்கட்ட துப்பட்ட நீதான் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போறேன்னு நான் கேட்கல. சிவகங்கையில் கூடிய மான மறவர்கள், மான தமிழர்கள் நீங்க கேட்கிறீங்க, நீங்க கேட்கணும். போட்டி டிஎம்கேக்கும் டிவிகேக்கு தான் போட்டி, ஸ்டாலினுக்கும் விஜய்க்கு தான் போட்டி. போட்டி ஒண்ணுதான். என்ன போட்டி? 2000க்கும் 2500க்கும் போட்டி. 2000 2000 இந்த போட்டி இருக்கு. காஞ்சி பட்டு புடவையா இல்ல சாமுத்திரிகா பட்டு புடவையா, அது போட்டி. அது வேணா போட்டியா இருக்கலாம், வேற ஒரு போட்டியும் கிடையாது. 4 முனை போட்டிங்க அவர் ஏத்துக்க மாட்டாரா? 2 பேர் தான் போட்டியாமா. எவ்வளவு பெரிய திமிரு! 70 வருஷ கட்சி திமுக, 40 வருஷ கட்சி அதிமுக, 15 வருஷ கட்சி நாம் தமிழர் கட்சி. நேத்து முளைச்ச காளான்ல இன்னைக்கு, நேத்து முளைச்ச மலையில இன்னைக்கே முளைக்காத காளான் ஊர்ல சுண்டக்கா போயிருக்க 4 பேரை வச்சுக்கிட்டு, ஏய் நாங்கள் முழங்குவோம் சீமான் வாழ்க, சீமான் ஒழியல, தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, எங்கள் முழக்கம். திமுகவுக்கு அது ஒரு கொள்கை இருக்கு, திராவிடம் என்கிற கொள்கை இருக்கு. அதிமுக திராவிட கட்சி நீட்சி, கம்யூனிஸ்ட் பொதுவுடைமை கட்சி, மக்களுக்கு மையம் சென்டரிசம், காங்கிரஸ் என்றால் தேசியவாதம், பாஜக என்றால் இந்துத்துவ கொள்கை, நாம் தமிழர் கட்சி என்றால் உலகத்தின் உயர்ந்த கொள்கையா இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கொள்கை, நாம் தமிழர் கட்சியின் கொள்கை. அப்படி உன் கொள்கை என்ன? விஜய் தான் பெரிய ஸ்டார், பெரிய மக்கா மாசு. விஜயே பெரிய மாசுனா, துப்பாக்கி படத்துல நடிச்சவனே மாசுனா, துப்பாக்கி தூக்கி சண்டை போட்ட என் தலைவன் எவ்வளவு மாசுனா, நீ பிறையில தள்ள விடுவேன். அவளுக்கு தலையில எங்க தலைப்படுத்துங்க கேமரா வச்சா யூடியூப்ல போயிருந்து சொல்லி வாரமா வச்சிருக்காங்க. தலைவர் படம் சுருங்கி இருந்தாலும் எங்க நெஞ்ச முழுமைக்கு நிறைஞ்சிருக்காரு. அவரு பிறையில சண்டை போட்டவர்கள் தம்பி, பிறையில ஒரு தடவை முடிவெடுத்துட்டு என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு பேசுறவர்ல, இந்த கைய சொரியும் ஸ்டைல் வச்சிருக்காங்க. அவன் யார் அடிச்சா பொறி கலங்குறது பூமியில தெரியுதோ அவன் தான் தமிழ். நேரடியா பேசி பழக்கமே கிடையாது. நான் சாமி முன்னாடி மட்டும்தான், ஒரு பேண்டை எடுத்துட்டு இருக்கான், நான் சாமி முன்னாடி மட்டும்தான் சைலண்டா இருப்பேன், சாக்கடை முன்னாடிலாம் கிடையாது. இப்படி வச்சுக்கிட்டு இந்த விசிலடிச்சா கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு அப்படி பேசணும்ல, பஞ்சு பேசணும்ல, சிங்களனுக்கு பஞ்சு கொடுத்து வர்றா, பஞ்சு கொடுத்து வர்றா. பாத்துக்க, ஓ மாடல் உள்ளூர் மாடல், இது வேர்ல்டு மாடல், வேர்ல்டு மாடல், நம்பர் 1 மாடல். நீ ரியல் ஹீரோ, அது ரியல் ஹீரோ. ரியல் ஹீரோவா வச்சிருக்கவனுக்கே இவ்வளவு திமிரும் கத்து இருக்குன்னா, ரியல் ஹீரோவா தலைவர்கள் எங்களுக்கு எவ்வளவு கத்து, எவ்வளவு திமிரு, எவ்வளவு தில்லு, எவ்வளவு மாசு எப்படி இருக்கும்? நீ வேலுநாச்சியார கொள்கை தர சும்மா வச்சுக்க, நாங்க வேலுநாச்சியார வரிக்கு வரி படிச்சு வேலுநாச்சி நேரடி வாரிசுகள், நாங்க நேரடி வாரிசுகள், எங்களுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்.